தஞ்சை மாவட்டத்தில் தண்ணீரின்றி கருகும் பயிர்களால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரனிடம் கேட்கலாம். ராஜசேகரன், இதனால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? எதனால தண்ணீரின்றி பயிர்கள் கருகும் ஒரு நிலை அங்க உருவாகி இருக்கு? அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல கோடை நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த கோடை நெல் சாகுபடி முழுக்க முழுக்க பம்பு செட்டு மூலம் நிலத்தடி நீரை கொண்டு தான் சாகுபடி பண்றாங்க. இப்ப அரசு, தமிழக அரசு அந்த மின் விநியோகம் வழங்குறதுல குளறுபடியா இருக்கு. குறைந்த மின் அழுத்தத்துல தான் அந்த தண்ணி வருது. அதனால இந்த பல இடங்கள்ல மின் மோட்டார்களும் பழுதாகுது. தண்ணி கிடைக்கல, தண்ணி சேரல வயலுக்கு. அதனால எல்லாம் அப்படியே பாலமலமே வெடிச்சு கிடக்கு. அதாவது விழுதியூர், இரும்புத்தலை, முனியூர், களஞ்சேரி, இந்த கோவிந்தநல்லூர் உள்ளிட்ட 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் இந்த பகுதியை முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கு. அப்படியே வறண்டு கிடக்கு. அப்படியே விவசாயிகள் எல்லாம் பயிர் முளைச்சி வர அந்த நேரத்துல எல்லாம் வறண்டதுனால, தண்ணி கிடைக்காதனால, மின் மோட்டார் பாதிப்பால இப்ப எல்லா பயிர்கள்லாம் காஞ்சி கிடக்கு. ஒரு ஏக்கருக்கு விவசாயிகள் நாங்க 30,000 ரூபாய் நாங்க செலவு பண்றோம், எங்களுக்கு இப்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இனிமேல் இப்ப தண்ணி நம்ம மீண்டும் கிடைச்சாலும் இப்ப இந்த பயிரை காப்பாற்ற முடியாது. அதனால வேளாண் துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் இது பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடை வழங்கினாதான் நாங்க அடுத்த கட்ட விவசாயத்தை செய்ய முடியும்னு அந்த விவசாயிகள் வேதனையை தெரிவிக்கிறாங்க. மேலும் இதை தவிர முழுமையான மின் விநியோகம் வழங்கணுன்றாங்க. இந்த குறைந்த மின் அழுத்தம் இல்லாம, லோ வோல்டேஜ் இல்லாம, இல்ல முழுமையான மின் விநியோகத்தை வழங்கினாதான் மிச்ச பயிர்களும் காப்பாற்றப்படும். இல்லாவிட்டால் இன்னும் பாதிப்பு அதிகரிக்கின்றாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். போதுமான மின்சாரம் கிடைக்காமல், மின் மோட்டார்கள் இயங்காமல் விழுதியூர், குருப்பாலக்குடி, முனியூர், இரும்புத்தலை, களஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயல்கள் முழுவதும் கதிர் வந்த பயிர்கள் தாரை தாரையாக வெடித்து எந்த விதமான பலனையும் விவசாயிக்கு அளிக்காத நிலைமையில் காய்ந்து கருகி கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த பகுதியில் போதுமான மின்சாரத்தை வழங்கி பம்பு செட்டுகள் மூலம் தண்ணீரை இயக்குவதற்கான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பல இடங்களில் ஊரை சார தண்ணியை ஆயில் இன்ஜின் மூலம் இறைத்து சில இடங்களில் பயிரை விவசாயிகள் காப்பாற்றி வருகிறார்கள். அப்படி காப்பாற்றி வரக்கூடிய இடங்களிலும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இடங்களை உடனடியாக தமிழக அரசும் வேளாண்மை துறையும் ஆய்வு செய்ய வேண்டும். பெரிய அளவில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்காது. தற்போது மேட்டூர் அணையில் 80 அடி அளவிற்கு தான் தண்ணீர் இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு சார் 30,000க்கு மேலே செலவாகுது. இதில் என்னன்னா மின் பற்றாக்குறை. இது விழுதியூர் கோயில்வெளியிலேருந்து மின்மாட்டிலேருந்து கடைமடையாக இருக்குது. அதனால் எப்போதுமே வருடம் போதும் இந்த கோடை காலங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் குடி தண்ணீருக்கும் சிரமமாக இருக்குது. அதையும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இழப்பீடு விவசாயிக்கு. இப்போ ஃபுல்லாக காஞ்சிட்டு இதை நம்ம தண்ணி விட்டாலும் அதை சரி பண்ண முடியாது. இழப்பீடு தான். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக வேளாண் அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கோடை நிவாரணம் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.